நீங்க லேசி இல்ல. நீங்க ருட்டீன் இல்லாம இருக்கிறவங்க. நம்ம வாழ்க்கை சரியாக போகலனா, அது மோட்டிவேஷன் குறைஞ்சதுனால இல்ல. டெய்லி டிசிப்ளின் இல்லாததுனால தான். இப்போ நான் சொல்லப் போறது, ஆயுர்வேதம் சொல்லும் தினசரி நடைமுறை. இந்த ருட்டீனை 7 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கே பெரிய மாற்றம் தெரியும். முதல்ல காலை சீக்கிரம் எழுந்திருப்பது. ஆயுர்வேதம் பிரம்மா முகூர்த்தம்ல, அதாவது சூரியன் உதய்க்கு முன்னாடி 4:30 முதல் 5:30க்குள்ள எழுந்திருக்க சொல்றது. அந்த நேரத்துல மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறையும். நாள் முழுக்க ஒரு கிளாரிட்டி இருக்கும். உலகம் எழுந்ததுக்கு முன்னாடி நீங்க எழுந்தா, உங்க வாழ்க்கை ஒரு நிலைமையில போக ஆரம்பிக்கும். எழுந்த உடனே ஒரு டம்ளர் வெந்நீர் குடிக்கணும். இது உடலின் ஜீரண அக்னியை தூண்டி, டைஜஸ்டனை ஸ்ட்ராங் ஆக்கும். உடம்புல சேர்ந்துள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவும். நல்ல டைஜஸ்டன் இருந்தாதான் நல்ல எனர்ஜி வரும். எனர்ஜி இருந்தாதான் ப்ரொடக்டிவிட்டி வரும். அதுக்கப்புறம் உடம்பை இயக்கணும். லேசான எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங், இல்லனா சூர்யா நமஸ்கார் மாதிரி 10 முதல் 20 நிமிஷம் செய்தாலே போதும். காலை எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு உடம்பும் மனசும் ஒரே நேரத்துல ஆக்டிவ் ஆகும். கான்ஃபிடன்ஸ் கூட அதிகரிக்கும். உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் வாழ்க்கையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்? அதுக்கப்புறம் 5 முதல் 10 நிமிஷம் பிராணாயாமம் அல்லது மெடிடேஷன் செய்யணும். இது ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கும், ஓவர் திங்கிங்ஸ கட்டுப்படுத்தும், ஃபோகஸை அதிகரிக்கும். நம்ம மனசு எப்போதும் கடந்த காலத்திலோ இல்ல எதிர்காலத்திலோ அலைந்து தெரியும். மெடிடேஷன் அதை இப்போ இருக்கும் நொடிக்கே கொண்டு வரும். அடுத்தது சாப்பாடு. ஆயுர்வேதம் சொல்லுவது மதிய நேரத்தில்தான் ஹெவி மீல் சாப்பிடணும். அந்த நேரத்தில் ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். இரவு உணவு லேசாகவும் 8 மணிக்குள் முடிந்திருக்கும் விதமாகவும் இருக்கணும். உடம்புக்கு மரியாதை கொடுத்தாதான் அது உங்களுக்கு சக்தி தரும். ஃபோன் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். காலை எழுந்த உடனே ஃபோன் எடுக்காதீங்க. சாப்பிடும்போது ஃபோன் வேண்டாம். தூங்க போறதுக்கு முன்பும் ஃபோன் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எனர்ஜியை திருடுற பெரிய காரணம் ஃபோன் தான். லேட் நைட் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாது. இரவின் டிசிப்ளின் தான் காலையின் சக்சஸ முடிவு செய்யுது. 7 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க லேசி இல்ல, டைரக்ஷன் இல்லாம இருந்தீங்க. ருட்டீன் வந்தா கான்ஃபிடன்ஸ் வரும், எனர்ஜி வரும், ஃபோக்கஸ் வரும். மோட்டிவேஷன் டெம்பரரி, ருட்டீன் பெர்மனன்ட். உங்க ஃபியூச்சர் மாத்தணும்னா உங்க மார்னிங் மாற்றணும். நாளை இல்ல, அடுத்த வாரம் இல்ல, இன்றே தொடங்கு.